ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நோ யுவர் பைபிள் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அநேக காரியங்களை இதன் மூலம் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 4 குஷ்டரோகிகள் சம்மந்தப்பட்ட சில காரியங்களை நான் 2 பகுதிகளாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேசத்திலே பஞ்சம் இருந்தது. 1 கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அவன் அப்படி சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் என்ன செய்தது இருந்தது. அந்த தேசத்தின் பொருளாதார நிலைமைகள் பல மடங்கு சீரழிந்து இருந்ததை பார்க்கிறோம். மந்திரிகளும் நிபுணர்களும் ராஜாவும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நின்ற ஒரு நேரம். அந்த நேரத்தில் 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் இன்னொரு எபிசோடிலும் அதை தியானிக்க போகிறோம். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்று போட்டால் சாகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். குஷ்டரோகிகள் யூத கலாச்சாரத்திலே சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவர்களுக்கு குஷ்டரோகம் வர ஆரம்பிக்கும் பொழுதே ஆசாரியர்களிடத்தில் போய் காண்பிக்க வேண்டும், சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே என்ன செய்ய வேண்டும், குறைந்தது 7 நாட்கள் இருக்க வேண்டும். அது சரியாகாத வரை பாளையத்துக்கு புறம்பே தான் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புறம்பாக்கப்பட்ட 4 குஷ்டரோகிகள் ஏற்கனவே பாளையத்திற்கு, அதாவது தேசத்தின் எல்லைக்கு வெளியேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். ஜனங்களோடு கூட கலக்க முடியாதபடிக்கு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு பரிதாபமான கூட்டம். ஆனால் இந்த பஞ்சத்தின் செய்தியை கேள்விப்பட்ட அவர்களுக்குள்ளே முதலாவதாக ஒரு தெய்வீக சிந்தனை வந்தது. அதை நான் சொல்ல வருகிற முதலாவது காரியம், that they had divine thoughts. ஏன் டிவைன் தாட்ஸ் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி? நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அதான் அவங்க கேட்ட ஒரு கேள்வி. பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இங்கேயும் சாவுதான், அங்கே இருக்கும் சாவுதான், நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன என்ற ஒரு கேள்வியை அவர் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல. அவர்கள் ஒரு தெய்வீகத்தின் அடிப்படையில் கேட்ட கேள்வியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவை தான் டிவைன் தாட்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் தன்னை குறித்து சில கேள்விகளை கேட்க கடமைப்பட்டிருக்கிறான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? பவுல் அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டான். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற இன்னொரு கேள்வியை அவர் கேட்டதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவரால், வேதத்திலும் சரித்திரத்திலும் சரி, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சிந்திக்க தூண்டுகிற சில கேள்விகளை தங்களுக்குள்ளே அவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் தெய்வீக சிந்தனை, டிவைன் தாட்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சிந்தை வந்தது. பஞ்சம் அதிகரித்திருக்கிறது, சாவு நெருங்கி வருகிறது, ஆனால் நாம் இங்கே இருந்து ஏன் சாக வேண்டும்? அந்த கேள்விதான் அன்றைக்கு தேசத்திலே இந்த பஞ்சம் மாறுவதற்கு ஒரு பெரிய மறுரூபமாக என்ன செய்தது இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான பஞ்சங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்கள். வசனத்தில் பஞ்சம், வறட்சி, அல்லது ஜெபத்தில் ஒரு வறட்சி, பரிசுத்தத்தில் ஒரு பஞ்சம், ஒரு வறட்சி. உண்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காண்பிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பஞ்சம், சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு பஞ்சம். திருச்சபைகள் அதிகம், ஊழியர்கள் அதிகம், ஆனால் சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு அதிகம். என்ன தவறு பண்ணினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அது சரி என்று சொல்லுகிற அந்த நீதியை மறுக்கிற ஒரு பஞ்சம் இன்றைக்கெல்லாம் கடைசி நாட்களிலே அதிகமாக பெருகி இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், நமக்கு ஒரு தெய்வீக சிந்தனை அவசியம். we need to have a divine thoughts. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்? நாங்கள் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கம் என்ன? the purpose of our existence. இந்த குறிப்பிட்ட திருச்சபைக்கு போவதற்கான நோக்கம் என்ன? the purpose of going to the church. ஒரு குறிப்பிட்ட வேலை எங்களுக்கு நீ கொடுத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? the purpose of doing some jobs. நீங்களாம் யோசிங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட வேலையை, குறிப்பிட்ட திருச்சபை, இதெல்லாம் கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த தெய்வீக குறுக்கிடுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிச்சயமாக அதிலே வரும். ஸோ டிவைன் தாட்ஸ் நாம் அதில் ரொம்ப கவனமாக என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆண்டவர்களுக்கு தெய்வீக சிந்தைகளை தாங்க ஆண்டவரே என்று நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம்? நம்ம கேட்போம். அந்த தெய்வீக சிந்தனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? பல விதத்திலே அது மாற்றப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒருவேளை மாம்சீக சிந்தைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நின்று நிதானித்து, ஆண்டவரே எங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தைகள் வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த தெய்வீக சிந்தைகளை நமக்கு தருகிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் இந்த 4ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க என்று சொன்னால், பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பஞ்சம் உண்டாயிருக்கும், இருக்கிறால் அங்கே சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் நாம் எழுந்து சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி எழுந்தாங்க. சூழ்நிலைகளை தெளிவாக விளங்கி கொண்ட குஷ்டரோகிகள். பஞ்சம் இருக்கிறது, சாவு வருகிறது, இங்கேயும் சாவு, அங்கே போனால் எதிரிகள் அடித்துக் கொள்வார்கள். ஸோ என்ன செய்யணும்? என்ன செய்வோம் ஆண்டவரே என்று அவர்கள் சோர்ந்து உட்கார்ந்திருக்கவில்லை. அவர்களுக்கு உள்ள ஒரு தெய்வீக தீர்மானத்தை எடுத்தார்கள். they had a divine decision. அது ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். பட்டணத்திற்குள் போனாலும் சாவு, பஞ்சம் இருக்கிறது, எதிரிகள் முகாமுக்கு போனாலும் சாவு. ஸோ என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் யோசித்தார்கள். அவர்களுக்கு முன்பு ஒரு தெரிந்தெடுப்பு வைக்கப்பட்டது. அந்த தெரிந்தெடுப்பில் ஒரு தெய்வீக தெரிந்தெடுப்பாக அது என்ன செய்தது? மாறினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சீரியருடைய இராணுவத்திற்கு போவதற்கு ஒரு துணிச்சலான முடிவை என்ன செய்தார்கள்? அவர்கள் எடுத்தார்கள். துணிச்சலான முடிவு, அதான் டிவைன் டிசிஷன். என்ன பண்ணணும் ஆண்டவரே, என்ன பண்ண ஆண்டவர்? உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க உட்காந்துருக்கல, பயந்து பயந்து போகலை, போனா விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி விளைவுகளையே யோசித்து கொண்டிருக்கல. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நாம் நல்ல தீர்மானங்கள் எடுக்காததுக்கு காரணம், ஒன்று வெறும் ஜெபத்தோடு நிறுத்திட்டு நின்றுவோம் நம்ம. ரெண்டாவது, விளைவுகளை ரொம்ப யோசித்து தீர்மானம் எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்போம். அல்லது பாதிப்புகளை குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும்? காணப்படும். ஆனால் இந்த குஷ்டரோகிகளுக்கு அது எதுவுமே இல்லை. துணிந்து சீரியருடைய இராணுவத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அது போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய துணிச்சல் தான் ஒரு மாற்றத்திற்கு காரணமா என்ன செய்தது? அமைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் நாம் துணிச்சலை கேட்க வேண்டும். அந்த டிவைன் டிசிஷன், அந்த துணிந்து சில காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த கிருபையை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஸோ டிவைன் டிசிஷன், அவங்க வாழ்க்கையில தெய்வீக தீர்மானம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு நாம் தடுமாறுகிறோம். தீர்மானம் எடுக்கிறதுக்கு தடுமாறும். என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், யாரை திருமணம் பண்ணணும், எங்கே செட்டில் ஆகணும், இந்த கடைசி 2 வேலை எந்த வேலைக்கு போகணும், இப்படி நிறைய தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறதே பார்க்கணும். ஸோ இந்த தடுமாற்றங்களை தாண்டி வர வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் தான் நம்ம தீர்மானத்துக்கு நேராக என்ன செய்யும்? நடத்தும். ரெண்டாவது, நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவர் டிசிஷன் மஸ்ட் பி இன் லைன் வித் காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் வேர்டு. வசனத்துக்கு உட்பட்டதாய் அது என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்படணும். துணிந்து தவறு செய்கிற தீர்மானத்திற்குள் நாம் என்ன செய்து விடக்கூடாது? போய்விடக்கூடாது. திருச்சபை சட்டத்திட்டங்கள், திருச்சபை ஒழுங்குகளுக்கு விரோதமாய், கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு விரோதமாய், வேத சத்தியங்களுக்கு விரோதமாய் நாம் ஒரு நாளும் துணிந்து என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. நம்முடைய துணிச்சல் அது எப்பொழுதுமே ஆபத்தாக மாறக்கூடாது. அது நன்மையை கொண்டு வருகிற ஒன்றாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸோ தெய்வீக சிந்தனைகள் எப்பொழுதுமே தெய்வீக தீர்மானங்களுக்கு நேராக நம்மை நடத்தும். டிவைன் தாட்ஸ் வில் ஆல்வேஸ் லீட் அஸ் இன்டு டிவைன் டிசிஷன்ஸ். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த தெய்வீக சிந்தைகளுக்குள் நாங்கள் ஊரை வளர கிருபை தாரோம்.
அது மாத்திரமல்ல, தெய்வீக தீர்மானங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தெய்வீக தீர்மானங்களை எங்களுக்கு தாரும். மூணாவது ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சீரியருடைய 5ஆம் வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தீர்மானம் பண்ணியாச்சு, தெய்வீக சிந்தனை வந்தாச்சு, தெய்வீக தீர்மானம் வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? they had divine preparation, divine preparation and divine action. ஒரு தெய்வீக ஆயத்தமும் ஒரு தெய்வீக செயல்பாடும் அவங்களுக்கு என்ன செய்தது? வந்தது. ஏன் நான் தெய்வீக ஆயத்தம் சொல்றேன்? இருட்டோட எழுந்திருக்கிறாங்க, அதிகாலமே எழுந்து, they got up early in the morning and prepared themselves to go to the enemy's camp. எதிரிகளுடைய முகாமுக்கு போவதற்கு அவர்கள் காலமே ஆயத்தப்பட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு நாள் காலையில நம்ம ஆயத்தமாகும். there are battles, spiritual battles every day. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. there are challenges every day. ஒவ்வொரு நாளும் சவால்கள் உண்டு. ஸோ இன்னைக்கு என்ன சவால்கள் இருக்கிறது, என்ன போராட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்? அதை தவிர்க்கிறதுக்கு தான் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ஸ் ஏர்லி இன் த மார்னிங். தேவ சமூகத்தில் அதிகாலமே எழுந்து காத்திருந்த, ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம், எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அந்த மனதளவில் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் தருகிறார், ஆவிக்குரிய ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனை கொள்ளையிட முடியாது என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். ஸோ பலவான கொள்ளையிடணும்னா பலவான முந்தி நம்ம கட்டணும். பலவான கட்டணும்னு சொன்னா அது எளிது கிடையாது. சத்துரு என்கிற பலவானை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் நாம் அதை ஜெபத்தில் மாத்திரம் தான் கட்ட முடியும். வேறு எங்கேயும் நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. பிசாசை மேற்கொள்கிற ஒரே ஒரு வல்லமை நம்முடைய முழங்கால்களுக்கு உண்டு. பிசாசை மேற்கொள்கிற வல்லமையை ஒரு கிறிஸ்தவனுக்கும் திருச்சபைக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபங்கள் அது மாற்றங்கள் என்ன செய்து வரும்? கொண்டு வரும். ஸோ நமக்கு அந்த ஆயத்தங்கள் மிகவும் தேவை. ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் சவால்களை சந்திக்க நீங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பு சத்துரு வைத்திருக்கிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்டு போகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்கணும். ஹட்சன் டெய்லரை குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீன தேசத்துக்கு மிஷனரியே போன அந்த தேவ மனிதன், அந்த சீன தேசத்தில் சூரியன் உதிக்கும் பொழுதெல்லாம் அது பார்த்த காட்சி, ஹட்சன் டெய்லர் தன்னுடைய ஜெபறையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற காட்சியை தான் பார்த்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஹட்சன் தன்னை ஆயத்தப்படுத்தினார். அந்த இரும்பு தேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த தேசத்திற்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் அவர் பயன்படுத்தினார். சீனா தேசத்திலே கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து ஆயத்தமானவர்கள். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போனார். இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். மோசே அதிகாலமே ஆயத்தமாகி மலையில் ஏறினார். ஆபிரகாம் அதிகாலமே. ஸோ இவங்க எல்லாருமே ஏர்லி ரைசர்ஸ். தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம சொல்லணும், 3 வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். டிவைன் தாட்ஸ், டிவைன் டிசிஷன்ஸ் அண்ட் டிவைன் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆக்ஷன். தெய்வீக சிந்தை, அதனால் வருகிற தெய்வீக தீர்மானம், அதனால் வருகிற தெய்வீக ஆயத்தமும் செயல்பாடும் என்பதை நம்ம என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே இந்த குஷ்டரோகிகளுக்கு கொடுத்த அதே கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த கிருபைகளை நமக்கு தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். 4 குஷ்டரோகிகளை கொண்டு அன்றைக்கு தேசத்தின் தலைவிதியை தலைகீழாக புரட்டி போட்ட ஆண்டவர் இதே வழியில் போகிற நம்மை கொண்டு நம்முடைய பட்டணங்களையும் தேசங்களையும் தலைகீழாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். கண்ணு முடி இருக்கிற இடத்துல ஜோமனோ, ஆண்டவரே அன்றைக்கு தேசத்திலே பஞ்சம் இருந்த பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நிர்வாகங்கள் திகைத்து நின்ற பொழுது ஒரு எளிமையான சமுதாயத்தால் புறக்கணித்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு 4 மனிதர்களை, சாதாரணமான மனிதர்களை கொண்டு அவர்களுக்குள் இருந்த அந்த தெய்வீக சிந்தை, அந்த தீர்மானம், ஆண்டவரே அந்த ஆயத்தம், அந்த செயல்பாட்டை கொண்டு தேசத்திற்கு நீர் மாற்றங்களை கொண்டு வந்ததை போல
எங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கர்த்தர் நீர் தருவீராக. அதன் மூலமாய் மறுரூபத்தை நாங்கள் பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற யாவருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.